பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இன்றைக்கு சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான நாளாக இருப்பதற்காய் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வேதத்தை நாம் திறந்து ஒரு வசனத்தில் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 2வது 3வது வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராயை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலேயே அழகான ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராயோடு சேர்ந்து ஒரு அந்நிய நாட்டிலே அவர் கொஞ்ச நாட்களாய் குடிக்கு அமருவதற்காய் போறாங்க. அப்போ போகும்போது அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் வருது. தன்னுடைய மனைவி ரொம்ப அழகா இருக்காங்க, ஒருவேளை அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவர் அழகுள்ளவள் அப்படின்னு பார்த்து அவளை எடுத்துக்கொண்டு தன்னை கொன்றுவாங்களோ அப்படின்னு நினைச்சு தன்னுடைய மனைவியின் இடத்துல ஒரு பொய் சொல்றான். இந்த மாதிரி நீ யாராவது கேட்டா மனைவின்னு சொல்லாத, சகோதரி அப்படின்னு சொல்லு, அப்போ 2 பேரையும் அவங்க உயிரோடே வைப்பாங்க அப்படின்னு ஒரு பொய் சொன்னார். அப்போ ஆனால் இந்த ஒரே ஒரு பொய் பெரிய ஆபத்தாய் முடிஞ்சது. சில நேரங்களில் நம்ம ஒரு பொய் சொல்லுவோம், அந்த ஒரு பொய் சாதாரணம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த ஒரு பொய் பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கும். ஆனால் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாம் இவர் சொன்ன அந்த ஒரு பொய்யின் நிமித்தமாக அந்த அபிமெலேக்கு, அந்த நாட்டினுடைய ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி அந்த ஸ்திரீயை அழகுள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லி இவனுடைய சகோதரி தானே அப்படின்னு அந்த சாராளை தன்னுடைய அரண்மனைக்கு ஆள் வச்சு அவர் கொண்டு போயிட்டாரு. இப்போ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஆபிரகாம் இருக்கிறார். நன்றாய் கவனிங்கள். அந்த அபிமெலேக்கு ராஜாவினிடத்துல அவனால் இப்ப சண்டை போட முடியாது, சண்டை போடுறதுக்கு பலன் இல்லை, இவனுக்காக பேசுவதற்கும் யாருமே இல்லை. ரொம்ப தூரமான இடம், எட்ட முடியாத ஒரு நெருங்க முடியாத இடம். அந்த நாட்டினுடைய ராஜா இவன் ஒரு சாதாரணமான மனுஷனா இப்போ அந்த தேசத்துல வாழ்றதற்காக போயிருக்கிறார். அப்போ தன்னுடைய மனைவியை கற்பழிச்சிருவாங்களோ, தன்னுடைய மனைவியினுடைய சரீரத்தை நாசம் பண்ணிடுவாங்களோ, ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஆபிரகாமுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. யார் போய் பேசுவா, யார் போய் தடுத்து நிறுத்துவா, யார் அவள் என் மனைவி அப்படின்னு சொல்லுவான்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது அந்த ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ளே யாரும் நுழைய முடியாத இடத்துல ஆண்டவர் உள்ளே நுழைகிறார். சொப்பனத்தின் மூலமா அந்த ராஜாவுக்கு சொல்றாரு, நீ அழைப்பித்த இந்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் இன்னொருவனுடைய மனைவியா இருக்கிறாளே. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்காக யாருமே போக முடியாத இடத்துல, பேச முடியாத இடத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்காக பேசினார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க நினைக்கலாம், என் கணவனாரிடத்துல யார் பேசுவா, என் மனைவியின் இடத்துல யார் பேச முடியும், என் பிள்ளைகளிடத்துல யார் பேசுவா, என்னுடைய ஓனர் இடத்துல யார் பேசுவா, இல்லை ஏதோ ஒரு நபரை குறித்து பாஸ்டர் இல்லை அவங்கள்ட்ட யாருமே பேச முடியாது, நான் போக முடியாது, அவர்களுக்கு முன்பாக நான் ரொம்ப குறைஞ்சவன், என்னுடைய ஆதங்கத்தை, என்னுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற உண்மையை எப்படி நான் எடுத்து செய்வேன் அப்படின்னு உங்களுடைய இருதயம் அங்கலாய்க்குமானால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் நான் உனக்காக பேசுவேன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய ஓனர் இடத்துல கர்த்தர் பேசுவார், உங்க குடும்பத்துல கர்த்தர் பேசுவார். நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களுக்காக பேசுவாரானால் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பயம் உண்டாகும். இந்த இடத்துல தவறு செய்தது ஆபிரகாம் தான். இந்த இடத்துல இந்த காரியம் நடப்பிக்கிறதுக்கு அந்த மனுஷன் தான் காரணம். ஒருவேளை நீங்க கூட காரணமா இருக்கலாம், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா கர்த்தர் சமூகத்துல இயேசுவே எனக்காக நீர் பேசும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஐயா, அவர்களுடைய காரியம் ஆண்டவரே தூரமா இருக்குது, அவர்களுடைய காரியம் யாருமே பேச முடியாதது மாதிரி
மாதிரி இருக்குது. பிள்ளைகளை பார்த்தால் பயமா இருக்குது. யார் பேசுவா அந்த எண்ணத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஆபிரகாமுக்காக நீங்க பேசினீங்களே ஆண்டவரே, என் பிள்ளைக்காக இப்பொழுது நீர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற, ஏதோ ஒரு புதுமையை செய்ய நினைக்கிற உங்க பிள்ளைகளிடத்திலே உம்முடைய கரம் கூட இருப்பதாக மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாராக. ஆமென்.